தூத்துக்குடி மாவட்டம் 2026 பாதுகாப்பான அரசியலை முன்னிறுத்தி பெண்கள் அனைவரும் இணைந்து தளபதியாரை அரியணையில் அமர்ந்திருத்துவோம். மகளிர் தின விழாவில் தாவேகா தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் பேட்டி. உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பாலியல் குற்றங்களை தடுக்கும் வகையில் தூத்துக்குடியில் தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் தலைமையில் விழிப்புணர்வு நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அந்த பெண்களுக்கு இந்திய அரசியலில் சாதித்த பெண் தலைவர்கள் பற்றியும், திமுக ஆட்சியில் பெண்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்றனர், ஆகவே எவ்வாறு பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் விழிப்புணர்வு சம்பந்தமான காணொலி காட்சிப்படுத்தப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னல் செய்தியாளர்களை சந்தித்து கூறுகையில், தமிழகத்தில் முதன்முறையாக அரசியல் கட்சி தொடங்கி 1/3 பங்கு பெண் தலைவர்களாக வேண்டும் என தளபதி முயற்சித்துள்ளார். 2026 பாதுகாப்பான அரசியலை முன்னிறுத்தி பெண்கள் அனைவரும் இணைந்து தளபதியாரை அரியணையில் அமர்ந்துத்துவோம் என்றார். தூத்துக்குடி செய்தியாளர் சதீஷ்குமார். தலைவர் தளபதி விஜய் அவர்கள் சார்பாகவும், பொதுச் செயலாளர் என் ஆனந்தனன் அவர்கள் சார்பாகவும் மகளிர் தின வாழ்த்துக்களை அனைத்து மகளிருக்கும் நான் இன்றைய தினத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சிறப்பு என்னன்னா, வேற எந்த அரசியல் கட்சிகளிலும் இல்லாத 2 பெண் கொள்கை தலைவரை தளபதியார் எங்களுக்காக கொடுத்துள்ளார். அரசியலில் 1/3 பங்கு எங்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். வரும் காலங்களில் எங்கள் தளபதியாரோடு கரம் கோர்த்து வரும் 2026 ஒரு பாதுகாப்பான ஒரு அரசியலை நாங்கள் மகளிர்கள் அனைவரும் இணைந்து எங்கள் தளபதியாருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.